காட்டில் ஒரு முயல் இருந்தது. அதைச் சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். தன்னுடைய நண்பர்கள் மீது பெருமை கொண்டிருந்தது முயல். ஒரு நாள் முயல் காட்டுநாய்களின் குரலைக் கேட்டு மிகவும் பயந்துவிட்டது. உடனே உதவிக்காக தனது நண்பர் மானிடம் சென்றது. அன்புள்ள நண்பா, சில காட்டுநாய்கள் என்னை துரத்தி வருகின்றன. உன் கூர்மையான கொம்புகளை வைத்து அவற்றை துரத்த முடியுமா என்று கேட்டது. மான், நிச்சயமாக நான் அவற்றை துரத்த முடியும். ஆனால் இப்போது நான் பிஸியாக இருக்கிறேன். நீ கரடியிடம் உதவி கேட்கலாமே என்றது. முயல் கரடியிடம் ஓடிப்போய், என் அன்புள்ள நண்பா, நீ மிகவும் வலிமையானவன். சில காட்டுநாய்கள் என்னை துரத்தி வருகின்றன. தயவு செய்து அவற்றை துரத்து என்று கேட்டது. கரடி பதிலளித்தது, மன்னித்துவிடு. நான் மிகவும் பசித்து சோர்வாக உள்ளேன். முதலில் சாப்பாடு தேட வேண்டும். குரங்கிடம் உதவி கேள் என்றது. முயல், யானை, ஆடு மற்றும் மற்ற நண்பர்களிடம் சென்றது. யாரும் உதவ விரும்பவில்லை என்பதை உணர்ந்து முயல் மிகவும் சோகமாக இருந்தது. தன்னைத்தானே காப்பாற்ற வழி தேட வேண்டும் என்று முயல் புரிந்து கொண்டது. அது ஒரு புதரில் மறைந்து அசையாமல் கிடந்தது. காட்டு நாய்கள் முயலை தேடவில்லை, அவை பிற மிருகங்களை துரத்தின. முயல் அவரது உதவாத நண்பர்களை நம்பாமல் தன்னையே நம்பி வாழ கற்றுக்கொண்டது. பாடம்: மற்றவர்களை நம்புவதற்கு பதிலாக உன்னை நம்புவது சிறந்தது.